டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு சர்வதேச போதைப்பொருள் கன்சப்ஷன், அதாவது போதைப்பொருள் எடுத்துக்கொள்ளுதல் மற்றும் தவறான முறையில் அல்லது இல்லிசிட், அதாவது இல்லீகலாக கடத்துகின்ற அதை தடுப்பது, அதை குறித்த விழிப்புணர்வு தான் அந்த நாளை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தும் இன்றைக்கு அந்த நாளை அனுசரிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நாளும் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த ஒரு நாள் மட்டும் அதை நம்ம மனசில் வச்சுட்டா போருமா அப்படின்னா, அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அதாவது இப்படி ஒரு நாள் இருக்குது, இந்த நாளினுடைய அவசியம் என்ன, இந்த நாளை ஏன் நாம் அனுசரிக்கிறோம் அப்படின்னா, தெரியாதவர்களுக்கு, இதுவரை அதை பற்றி அந்த விஷயத்தை குறித்து புரியாதவர்களுக்கு அதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்காவது அதை குறித்து சிந்தியுங்கள், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது, பெற்றோர்களுக்கு இருக்குது, சமூகத்திற்கு இருக்கிறது, நமக்கும் சொந்தமாக இருக்கிறது, நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு இருக்கிறது, சமூகத்தில் மாணவர்களை எப்படி கொண்டு வரணும் என்ற ஆசிரியர்களுக்கு இருக்குது. அப்போது ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அந்த பொறுப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு பொறுப்பும் இந்த துறை இது சார்ந்த இன்றைக்கு நாம் அந்த நாளை ஏன் கடைபிடிக்கிறோம்னு சொன்னால், இன்றைக்காவது அந்த போதைப் பொருள் நம் சமூகத்தில் பரவாமல் பாதுகாக்க வேண்டும். இது போலீஸுடைய கடமை, அரசினுடைய கடமை, இது மற்ற ஏஜென்சிஸ் இதை குறித்து இதற்காக இருப்பவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்கின்ற அந்த மனோபாவம் போக வேண்டும். அவர்கள் அதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் அதை ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அந்த துறையில் இருக்கின்ற அதிகாரிகள், அதை குறிப்பாக இருக்கின்ற காவல்துறையினர் அதை குறைவாக இந்த சமூகத்தில் அது பரவாமல் இருப்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் இந்த போதைப்பொருள். இப்போ ஒவ்வொரு விஷயம் எடுத்துக்கிட்டே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த போதைப் பொருள் என்பது ஒரு சமூக பிரச்சனை. இது ஒரு தனி மனிதன் பிரச்சனையாக தான் உடனே அவங்க தீர்த்துக்கலாம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பம் ஒன்றாக கூடி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் சமூக பிரச்சனை என்று வரும்பொழுது சமூகம் தான் அதற்கான முடிவுகள் எடுக்க வேண்டும். அதற்கு உதவுவதற்காக அரசாங்கமும் அரசு துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அப்படி அதை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக என்று நாம் இருக்கின்றோம். ஆனால் இந்த போதைப் பொருள் என்றால் என்ன, இதில் எத்தனை வகையான போதைப் பொருட்கள் இருக்கிறது, இது உலகம் முழுவதும் இந்த போதைப் பொருள் பரவாமல் இளைஞரிடம் சென்று அவர்களை சீரழிக்காமல் இருப்பதற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம், குறிப்பாக இந்திய அரசு எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது, தமிழக அரசு எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது, காவல்துறை யாரோடு சேர்ந்து பணியாற்றுகிறார்கள், இதை எப்படி தடுப்பது, சமூகத்தினுடைய பங்கு, நம்முடைய பங்கு என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். அது குறித்து அந்த துறையை இயக்குநராக இருக்கின்ற தென்மண்டலத்தினுடைய இயக்குநராக இருக்கார், அதாவது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்லுவாங்க, அதனுடைய தென்மண்டல இயக்குநராக இருக்கின்ற பி. அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் நம் நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட இது குறித்து கேட்போம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பாருங்கள், இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, உங்கள் குழந்தைகளுக்கான எதிர்காலம் இதில் அடங்கி இருக்கிறது என்று கேட்டு உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் ஒரு நோய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருத்துவர்கள் இருக்காங்க. ஒரு நாள் 2 நாளில் பல மாதங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு சமூக நோய், இந்த போதைப் பொருள் அப்படின்றது. நீங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த துறைக்கு தலைவராக இருக்கீங்க தென்மண்டலத்திற்கு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போலீஸில் லா அண்ட் ஆர்டரில் இருந்திருக்கீங்க. அப்போவுமே அது தனி இல்லை, அதோடு தான் சேர்ந்து பண்ணுவீங்க. ஆனால் குறிப்பாக இதில் ஃபோக்கஸ்டாக இப்போ உங்களை கவனம் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் இந்த போதைப் பொருளுடைய பரவல் அல்லது மாணவர்கள் இளைஞர்கிட்ட எப்படி இந்த பழக்கம் அதிகமாக இருக்கா அல்லது குறைந்திருக்கிறதா? போதைப்பொருள் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் இப்போ எப்படி இருக்குன்றது சம்மந்தமாக 2019 ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் சராசரியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் எல்லா போதைப் பொருள்கள் வச்சு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 3% நபர்கள் போதைப் பொருளுக்கு ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அடிமையாயிருக்காங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. இது 2019 பண்ண ஸ்டடி. இப்போ நாங்கள் சில கேசஸ்லாம் பண்ணும்போது, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும்போது பார்த்தா, அதில் பிடிக்கக்கூடிய நபர்கள் அவர்களை விசாரிக்கும் போது, அவங்கக்கிட்ட பேசும்போது எங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு இது குறித்த ஒரு பயன்பாடு சில இடங்களில், குறிப்பாக எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது சார்ந்த இடங்களில் சில இடங்களில் அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு அறிகுறிகள் தென்படுது எங்களுக்கு. இப்போ இதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ இது கோவிட்ன்றது வீட்டோடு அடங்கி இருக்கிறாங்க, அல்லது வெளியே அந்த அளவுக்கு மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், வியாபாரம் ஸ்தலங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிற நிலை நம்ம பார்த்தோம். அந்த டெல்டா பி அந்த டைம்லலாம் வீட்டில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த பரவதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்த பழக்கம் எப்படி அதிகமாக சமூகத்தில் வருது? இதுக்கு சரியான காரணம் என்னன்றது சொல்ல முடியாது. நான் அனுமானிக்கிறது என்னென்னா, இப்போ கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதோ இல்லை கிராசரிஸ் ஆர்டர் பண்ணுறது, நம்மளுக்கு வீட்டுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்ற மாதிரியான ஒரு
கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு. அதே மாற்றம் தான் வந்து ட்ரக்கு, ஆல்கஹால், சிகரெட் கன்சம்ஷன்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்க ஒரு நபர் ரோட்டில் சென்று அந்த ஏரியாவில் வந்து யார் வந்து போதைப்பொருள் கொடுக்குறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே வந்து டார்க் நெட் வாயிலாக ஆர்டர் பண்ண முடியுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை பயன்படுத்தி கூட ஆர்டர் பண்ணலாம். வீட்டில் இருக்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, அமேசான்லேருந்து இதுலேருந்து ஏதோ இருந்து டெலிவரி வருதுன்னு நினைப்பாங்க. பட் அந்த டெலிவரியில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை கன்சீல் பண்ணி பக்காவாக வந்து அந்த இளைஞருக்கு வந்து வீட்லேயே வந்து டெலிவரி ஆகுது. ஸோ அந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் வர வேண்டிய நேரம் வந்து கோவிடுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி டெலிவரி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது சார்? ஒரு போலீஸ் துறையில் காவல்துறையினருக்கு தெரியுது, அல்லது உங்களை மாதிரி தடுப்பு பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் இது தெரியுது. இப்போ இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை இருக்குது இல்லைங்களா? நடவடிக்கை வந்து எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ இங்கே இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங்னு சொல்லும்போது இல்லிசிட் டிராஃபிக்கிங்கை நீங்கள் வந்து பல லேயர்ஸாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கலாகவே நடக்கிறது. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் அது சம்மந்தமாக வந்து நம்ம எஃப்ஐஆர் போட்டு அந்த போதைப்பொருள் விற்கக்கூடிய நபர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்று வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கடத்த முயற்சி பண்ணுறாங்க போதைப்பொருளை. ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கஞ்சா கடத்த முயற்சி பண்ணுற ட்ரெயின் வாயிலாகவோ இல்லை வேறு ஏதாவது வாகனத்தை பயன்படுத்தியோ கடத்த முயற்சி பண்ணுறாங்க. அது மேலே நம்ம எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்று இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கிங். நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்ரீலங்காவுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால லேண்ட் வாயிலாகவும் சரி கடல் வாயிலாகவும் ஸ்ரீலங்காவுக்கு போதைப்பொருள் கடத்த முற்படுத்துறது அது ஒரு குரூப். அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்எஸ்டி, கொக்கைன் இந்த மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அயல் நாடுகளில் தான் கிடைக்கும், இந்தியாவில் கிடைக்காது. அதை அயல் நாடுகள்லேருந்து வர வச்சு இந்தியாவில் வச்சு நம்ம லோக்கலில் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டார்க் நெட் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், டெலகிராம் மாதிரியான என்கிரிப்டட் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட தகவல் எங்களுக்கு கிடச்சிதுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சில சமயம் மற்ற ஏஜென்சிஸ், தமிழ்நாடு காவல்துறை இல்லை இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து எங்கள் இன்ஃபர்மேஷனை ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து மற்ற ஏஜென்சிஸோட நெட்வொர்க்கிங்கில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ இந்த போர்ட் ட்ரஸ்ட்டு, இப்போ போர்ட்டில் கூட செக்கிங் இருக்கும், உங்கள் பாயிண்ட் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ என்சிபி வந்து அவங்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி என்ன சார்? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை இவங்க தான் பண்ணுறாங்க, இந்த ரேக்கெட் நடக்குதுன்னு தெரியுது. இப்போ என்சிபியுடைய ரோல் என்ன சார்? என்டிபிஎஸ் ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் வந்து என்சிபி கிட்ட மட்டும் கிடையாது. என்சிபி இருக்குது, டிஆர்ஐ இருக்குது, கஸ்டம்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து தமிழ்நாடு காவல்துறை, கோஸ்ட் கார்டு, நேவி அது மாதிரியான ஏஜென்சிஸ் கூட ஏதாவது இன்டர்செப்ட் பண்ணாங்கன்னா அதை பிடிச்சி வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு உண்டான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இப்போ என்சிபி அது ஆஸ் அன் ஏஜென்சி என்சிபி என்ன மாதிரியான கேசஸ் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசஸ் விச் ஆர் ஹேவிங் இன்டர்ஸ்டேட் டிராஃபிக்கிங், இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கிங். அதாவது சாதாரண ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து அடுத்த மாநிலத்துக்கோ வேறு நாட்டில் இருக்கிறதோ வந்து நம்ம இது பண்ணி விசாரிக்க முடியாது. என்சிபி வந்து நோடல் ஏஜென்சி, இந்த நாட்டில் வந்து நோடல் ஏஜென்சி ஃபார் என்டிபிஎஸ் ஆக்ட். ஸோ மற்ற ஏஜென்சியில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் இருக்கிற ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, யூஎஸ்டிஏ, ஆஸ்திரேலியன் போலீஸ், நியூசிலாந்து போலீஸ், இது மாதிரியான ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கூட டைரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் எங்களால். அதனால் அந்த மாதிரியான பெரிய நெட்வொர்க்ஸை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதாவது யார் இதுக்கு காரணம், யார் அதை தயாரிக்கிறாங்களோ, அந்த பெரிய வால்யூமினஸாக நிறைய பண்ணுறவங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லோக்கல் போலீஸை டீல் பண்ண முடியும். ஆமாம். இப்போ ஒரு சின்ன வழக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிலோ கஞ்சா மாட்டுது அப்படின்னா, 1 கிலோ கஞ்சா கொண்டு வந்த நபரை வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க, ரிமாண்ட் பண்ணுறீங்க. பட் இந்த 1 கிலோ கஞ்சா ஆரிஜினேட் ஆன இடம் எது? அந்த ஆரிஜினேட் ஆன இடம் வரைக்கும் நாங்கள் போய் அந்த 1 கிலோ கஞ்சா இங்கே வர்றதுக்கு ஃபினான்ஸ் பண்ண நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த நெட்வொர்க்கையும் பஸ்ட் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து என்சிபியோட ப்ரையாரிட்டி. அதான் ரூட் காஸ் கரெக்டாக அதை இது பண்ணுறீங்க. ஆமாம் சார். இப்போ என்னுடைய கேள்வி நான் வந்து ஒரு பொதுமக்கள் சார்பாக கேட்குறேன். இப்போ இந்த போதைப்பொருள் பயன்படுத்துறதுல வந்து 3% தமிழ்நாட்டில் இருக்குதா உங்களுடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் சொல்லுது. அது குறைவாக இருக்கலாம் அல்லது அதிகமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உலக அளவில் இது இருக்குது. ஆனால் குறிப்பாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சீனா தான் வந்து இந்த போதைப்பொருள் பயன்படுத்தலே அதிகமாக ரொம்ப ரெக்கார்டு, அவங்க தான் ஹையஸ்ட்டு கன்சியூமராக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம 140 crores மக்கள் தொகை இந்தியா, ரெண்டாவது வந்து இளைஞர்கள் அதிகம் இருக்கிற ஒரு நாடாக இருக்கும்போது இங்கே வந்து அது சர்பாஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதை தாண்டி சீனாவையும் கடந்து நம்ம பயன்படுத்தல அதிகமாக இருக்குதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த பழக்கம் வந்து மெயினாக எதனால் வருது சார்? இப்போ ஆஸ் அ போலீஸாக உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் போய் விசாரிச்சிருப்பீங்க. இதுக்கான மெயினாக ஒரு காமன் ஒரு ஃபேக்டர் இருக்கும், இந்த பழக்கம் மாணவர்கள் இளைஞர் படுறது. இதுக்கு என்ன இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சீனாவோ இல்லை அமெரிக்காவோ மற்ற கண்ட்ரியை வந்து இந்தியாவோட ஒப்பிடும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த போதைப்பொருள் அப்படின்றது டார்கெட் பண்ணுற ஏஜ் குரூப் அப்படின்னா நீங்கள் சராசரியாக ஒரு 16லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஈஸியாக அதுக்கு வந்து அடிக்ஷன் ஆகலாம். கேட்வே ட்ரக்குன்னு சொல்லி முதல்ல என்ட்ரி ஆகிற ஸ்டேஜ் வந்து இந்த ஏஜ் குரூப். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற கண்ட்ரி வந்து இந்தியா. அப்படின்றப்ப இந்த போதைப்பொருள் டிராஃபிக் பண்ணுற நபர்கள் வேறு அருகாமை இருக்க கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்தியாவில் வந்து போதைப்பொருளை கொண்டு வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு வர்றதுனால அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பேசுகிறப்ப சொன்னீங்க, அரசாங்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. யாராவது வந்து ட்ரக் அப்யூஸில் பாதிக்கப்பட்டால் அதை வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு டிஅடிக்ஷன் சென்டர்ஸ், ரீஹேபிலிட்டேஷன் அந்த மெஷர்ஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு சைட்லேருந்து மட்டும் இனிஷியேட்டிவ் எடுத்தால் அது சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. பொதுமக்கள் சைட்லேருந்தும், சிவில் சொசைட்டி சைட்லேருந்தும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்தும், பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் இதுக்கு தேவையான அவேர்னஸ் ஏற்பட்டு இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ஏரியாவில், நம்ம லொக்காலிட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி அட்ரஸ் பண்ணலாம், யாருக்கு புகார் கொடுக்கணும், இல்லை நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நபர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டார், அவர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கடலூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டார், அவருக்கு எப்படி ட்ரீட் பண்ணலாம், அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் அதுக்கு உண்டான வசதிகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து போதிய அவேர்னஸ் கிடையாது. இந்த அவேர்னஸ் வந்து எல்லா லெவல்லையும் வந்து போய் சேரணும். அதே மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு வந்து என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் வந்து ஆக்ட் படி சொல்லியிருக்காங்க. கன்சம்ஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட். சில பேர் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனில் இருக்காங்க, போதைப்பொருள் வந்து கடத்துறது மட்டும் தான் தவறு, பயன்படுத்துதலுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை கிடையாதுன்ற மாதிரியான மிஸ்கன்செப்ஷன் சில கல்லூரி மாணவர்கள்ட்டெல்லாம் நான் வந்து விசாரிக்கும் போது பார்க்குறேன். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து எல்லா லெவல்லையுமே வந்து போய் சேர்ந்தால் தான் இந்த சொல்யூஷனுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். நம்ம இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எனக்கும் அதில் உடன்பாடு இருக்குது சார். ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒரு பெற்றோர் முதல்ல அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சமூகம் அப்படி பார்க்குது, போதைப் பொருள் இவங்க பையன் வந்து போதை அடிப்பான், சமூகம் அவங்க பார்க்குறப்ப அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ரகசியமாக தெரிஞ்ச டாக்டர் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அரசு மருத்துவமனையில் கொண்டு போகிறதில்ல, அதை ஒரு ரகசியமாக பாதுகாக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஸ்கூலில் வந்து சொல்லணும்னு சொன்னால், இந்த சமூக விரோத கும்பல் யார் வந்து இதை மாணவர்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. எப்படின்னா, அவங்க சொல்லணும்னு யாராவது முன்னெடுப்பு எடுத்தாலும் பள்ளி நிர்வாகமே வந்து அந்த டீச்சரை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பெற்றோர்களும் இந்த மாதிரி ஒரு சூழலை நம்ம போய் சொன்னால் நம்ம பையனுக்கு கெட்ட பேர் இருக்குது. மூன்றாவது, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் அவங்க போய் இப்படி ஒரு ராக்கெட் நடக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னா அவங்க என்ன பயப்படுறாங்க, தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இருக்குமா, அல்லது காவல்துறையில் போய் நம்ம பண்ணால் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா, நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுலேயே இல்லை. அதில் இருக்கிற ஒரு நபர் முன் வந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள், அந்த நண்பர்கள் வந்து தடுக்கிறாங்க. இப்போ இவங்க தைரியமாக போய் அதை சொல்லணும், அதை போய் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை நடவடிக்கை எடுத்து அந்த கும்பலை வந்து கைது பண்ணி அந்த ராக்கெட் அங்கே நடக்கக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அல்லது ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க சார் நீங்கள்? இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியில் வந்து 2 ஆஸ்பெக்ட்டுமே கவர் பண்ணியிருக்கீங்க. ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் பற்றியும் பேசியிருக்கீங்க, ப்ரிவென்ஷனை பற்றியும் பேசியிருக்கீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷனை பற்றி கவர் பண்ணுவோம். இப்போ ப்ரிவென்ஷன் அப்படின்றதுல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்றது இருக்கிறது உண்மை தான். அதை வந்து ஒரு சொசைட்டி வந்து எவால்வ் ஆகி வர்றப்ப தான் அந்த ஸ்டிக்மா வந்து மாறும். இதில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் வந்து ஒரு நபருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, ஒரு போதைப் பொருளுக்கு வந்து அவர் அடிமையாயிட்டார் அப்படின்னா அது வந்து மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு படிப்புலையும் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், சரியான வேலைக்கு போக மாட்டார், குடும்பத்துக்கு ஒரு பாரமாக இருக்க போகிற நபர் அது. ஸோ அப்படின்றப்ப அந்த நபருக்கு அவரை வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்காம அவரை வந்து ஒரு விக்டிமாக பார்த்து, ஒரு நோய்க்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க, ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நோய் ஏற்பட்டால் அவருக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அவரை நீங்கள் கூப்பிட்டு திட்ட மாட்டீங்க, அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க. இப்போ ஆல்கஹால் அடிக்ஷனே அதுதான் சொல்கிறாங்க. ஆல்கஹால் அனானிமஸ் அவங்களோட புக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து எவ்வளோ பேர் வந்து ஆல்கஹால் வந்து இன்டேக் பண்ணாலும் லைஃப்பில் வந்து ஒரு சில பேர் வந்து தே ஆர் ப்ரோன் டு அடிக்ஷன். அதே தான் ட்ரக்ஸுக்கும். நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துப்போம். உங்கள் ஒரு காலேஜில் ஒரு 10 பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, 10 பசங்களும் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதில் வந்து 10 பேருக்குமே அதே லெவல் ஆஃப் அடிக்ஷன் இருக்குது. சில பேர் வந்து கொஞ்ச நாளில் வெளில வந்துடுவாங்க, சில பேர் வந்து வெளியே வர முடியாது. ஸோ அது மாதிரியான ஒரு ஜெனட்டிக்கலாவோ இல்லை சைக்காலஜிக்கலாவோ ரீசன்னால் பெர்மனெண்ட்டாக அடிக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மிக அவசியம் அப்படின்றத பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர்களும்
புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கல்லூரியிலையோ பள்ளியிலையோ வந்து மாணவர் வந்து ட்ரக் அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா அவரை வந்து காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். இப்போ இன்றைக்கி உங்கள் காலேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் வேறு ஒரு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதே பழக்கத்தில் தான் வந்து திரும்ப இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ஒரு ப்ராப்ளம்னா அது எப்படி வந்து அட்ரஸ் பண்ணுறது, ஒரு பர்சன் வந்து கன்சியூம் பண்ணுறாருன்னா அவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, ஒரு பர்சன் வந்து பொருள் வாங்கி மற்ற மாணவர்களுக்கு சப்ளை பண்ணுறாருன்னா அவர் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து எல்லா கல்லூரிகளும் பள்ளிகளும் வந்து கொண்டு வர வேண்டியது அவசியம். அதே மாதிரி ரெண்டாவது பார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு புகார் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, அதனால் வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றப்ப எல்லா கல்லூரிகளிலும் எல்லா பள்ளிகளிலும் வந்து நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, மத்தியில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டி ட்ரக் கமிட்டி அப்படின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் வந்து ஆன்டி ரேகிங் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிங்க, இந்த ரேகிங் ப்ராப்ளம் வந்து பீக்கில் இருந்தப்போ ஆன்டி ரேகிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி ஆன்டி ட்ரக் கமிட்டின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து அந்த கமிட்டியில் வந்து மீட்டிங் போட்டு மாணவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, புதுசாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான அவேர்னஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி உங்கள் கேம்பஸை சுற்றி ஒரு நபர் இருக்கார், அவர் கேம்பஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதைப்பொருள் விநியோகிக்கிறாருன்னா அவரை பற்றி எப்படி புகார் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆன்டி ட்ரக் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக அந்த அருகாமையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆன்டி ட்ரக் கமிட்டி. இந்த ஆன்டி ட்ரக் கமிட்டி வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் வரல. இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங் போட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மீட்டிங்க்கு வர வச்சு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து அதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒரு கேம்பஸ் வந்து ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக கொண்டு வந்துட முடியும். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதில் இன்னொரு கேள்வி சார், இப்போது எல்லா மாணவர்களும் ஒரு கல்லூரியில் இருக்க எல்லா மாணவரும் அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் ஒரே கல்லூரியில் படித்தாலும் எல்லாருக்கும் அந்த பழக்கம் இல்லை. ஒரு சிலர் தான் அந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அது பள்ளிக்கூடங்கள்லாம் கூட இருக்குது, ஹையர் செகண்டரி லெவலில் கூட. அதுலேயும் எல்லா மாணவர்களும் பண்ணுறதில்ல. ஒரு 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 10 பேர் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த 10 பேர் இந்த சின்ன நம்பர் ஒரு 2000 பேர் படிக்கிற இடத்துல ஒரு 20 பேரோ 50 பேரோ அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அது டைரெக்டாக இந்த கல்லூரிக்கோ அல்லது பள்ளிக்கு வந்ததுனால அவங்க அதை பயன்படுத்தலை. ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ஒரு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், எப்போ இது பயன்படுத்தலாம் அப்படின்னு. இந்த மாதிரி எண்ணம் அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஏன் வருது? இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார்? இதில் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி இது வரைக்கும் பண்ணல. இந்த பிரச்சனை வந்து ஆல்கஹால்லையும் இருக்குது, ஸ்மோக்கிங்லேயும் இருக்குது, ட்ரக்ஸ்லையும் இருக்குது. எதனால் வந்து ஒரு நபர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாரு அப்படின்ற காம்ப்ரஹென்சிவ் ஸ்டடி இது வரைக்கும் பண்ணலை. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட வழக்குகளில் பார்க்கும்போது சில நபர்களை விசாரிக்கும் போதெல்லாம் வரக்கூடிய இதில் பார்த்தா சில பேட்டர்ன்ஸ் வந்து எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒன்று மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த பியர் குரூப் ப்ரெஷர். இப்போ ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு நண்பர் குழு இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேர் பயன்படுத்துவாங்க, 5 பேர் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த பயன்படுத்துகிற 4 பேரை பார்த்து மீதி இருக்கிற 5 பேரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. பியர் குரூப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. அந்த பியர் குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த குரூப்பில் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்றதுக்காக மீதி 5 பேரும் இந்த தவறான முறையை பயன்படுத்தி நம்ம ரெக்கக்னிஷன் கெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ரெண்டாவது, இப்போ பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே வந்து ஒர்க்கிங்காக இருக்காங்க, இல்லை செப்பரேட்டடாக இருக்காங்க. டிஸ்டர்ப்டு சைல்டுஹுட் அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தேவையான அட்டென்ஷன் கிடைக்கல. என்னென்ன காரணங்கள் இருக்கலாம். சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம 2 பேருமே வேலைக்கு போகிறோம், நிறையா பாக்கெட் மணி கொடுப்போம், இல்லை 2 பேருமே வேலைக்கு போகிறோம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அவங்கள பராமரிக்க விடுறது, இல்லை டைவர்ஸ்ட் ஆர் செப்பரேட்டட் பேரண்ட்ஸ்ன்றதுனால அந்த குழந்தை மேலே தேவையான அட்டென்ஷன் வந்து அவங்க வளர்கிற வயசில் அவங்களால கொடுக்க முடியாது. இது மாதிரியான காரணங்கள்லாம் வந்து வேறு பிரச்சனைகளாக அந்த குழந்தையோட மனசில் தங்கி அது கல்லூரி அந்த பீரியட் வரும்போது இது மாதிரியான செயல்களை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து 2 மேஜர் ரீசன். ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர்ஸு, இன்னொன்று வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் வந்து இது மூலமாக வெளிப்படுறது. அதாவது அந்த ரிலீஃப் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வரணும், அந்த ப்ரெஷர்லேருந்து அவங்க ஒரு வழி தேடுறாங்க இதுலேருந்து எப்படி வர்றது. அதில் வந்து போதைப் பொருள் வந்து அவங்களுக்கு ஒரு வழியாக தெரியுது. இப்போ உங்களுக்கு இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேறு வழிகள்லாம் இருக்குது, ஆரோக்கியமான வழிகள் நிறையா இருக்குது. விளையாட்டு, டான்ஸு, பாட்டு, யோகா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் போதைப் பொருளை வந்து ஒரு வழியாக தேர்ந்தெடுக்கிறது அது ஒரு தவறாக தெரியுது இந்த இடத்துல. இது இப்போ நீங்கள் சொன்னது இந்த சிங்கிள் பேரண்ட் இல்லை செப்பரேட்டட் ஃபேமிலி, அதனால் அந்த டிஸ்டர்ப்டு சைல்டு இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் பார்க்குற அந்த நடைமுறையில் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, நல்லதாக இருக்காங்க, வெல் ஆஃபாக இருக்காங்க, நல்ல ஃபேமிலியே நல்ல பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி.
ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ இந்த காம்படிஷன், இப்போ ஒரு நீட் எக்ஸாம் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுறான், 2வது தடவை பண்ணுறான், 3வது தடவை பண்ணுறான். அதேமாதிரி ஒரு ஐஐடிக்கு எழுதும்போது இந்த பேரண்ட்டுடைய அந்த ப்ரெஷர், எப்படியாவது நீ ஆகிடணும், எப்படியாவது டாக்டர் ஆகிடணும், எப்படியாவது ஐஐடியில் போய் அட்மிஷன் வாங்கிடணும், இல்லை நீ இதுதான் ஆகணும், எங்கள் அண்ணன் பையன் அந்த மாதிரி ஆகிட்டேன், நீ இந்த ஒரு பேரண்ட்டுடைய ப்ரெஷர், எய்தர் ஏதாவது அப்பாவோ அம்மாவோ, இது கூட ஒரு காரணமாக இப்போ இருக்குதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறது இதில் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். இதில் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அந்த ஒரு குழந்தை வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு, அதோட சோஷியல் ஸ்கில்ஸு, அது மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு குழந்தைய வந்து டெவலப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றம் இல்லை ஒரு தோல்வி அப்படின்னு வந்தால் அதை எப்படி எதிர்கொள்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து எஜுகேஷனல் சிஸ்டமில் இன்க்ரெயின் பண்ணி வரணும். இது வந்து போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதை எப்படி வந்து சந்திக்க வேண்டும், அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும். ஒரு குரூப்பில் இருந்தோன்னா அந்த குரூப்பில் வந்து மற்றவங்க கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும். நாளைக்கு நம்ம வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 20-30 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களையெல்லாம் அனுசரித்து எப்படி வேலை பார்க்க வேண்டும், அவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஓவரால் டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்கிறது. இந்த ஓவரால் டெவலப்மெண்ட் இல்லாத குழந்தைகள், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி டாக்டர் ஆனால் தான் வந்து அவங்களோட லைஃப் எய்ம், அதுதான் வந்து அவங்களோட சக்ஸஸோட டெஃபினிஷன் என்னோட வாழ்க்கையில் அப்படின்னா அது டாக்டர் ஆகிறது தான். அப்படி சப்போஸ் நான் டாக்டர் ஆகலை அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது துறைக்கு, எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறைக்கு போகல அப்படின்னா என்னோட லைஃபே முடிஞ்சு போச்சு, நான் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தை மனசில் இன்க்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால வந்து அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறதோ இல்லை வேறு மாதிரியான வடிகால்கள் தேடுறதோ வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஒரு வெறும் ஒரு டாக்டர் ஆகிறதோ, ஒரு இன்ஜினியர் ஆகிறதோ, ஒரு ஜட்ஜோ, அது வந்து வாழ்க்கை இல்லை, அது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். ஆனால் அந்த ஓவரால் டெவலப்மெண்ட் பண்ணால் அதில் குறிப்பாக நீங்கள் சொன்னது விஷயம் என்னென்னா, நேயர்கள் பார்த்துட்ருக்காங்க, தோல்விகளை எல்லாருக்கும் தோல்வி உண்டு, தோல்வி இல்லாத மனுஷனே இல்லை. உலகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது, சாதாரண நிலையில் இருக்கிற மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் நாம் எப்படி நினைக்கிறோன்னா அவங்களுக்கெல்லாம் இல்லை, நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு மனநிலையை வளர்க்குறோன்றது ரொம்ப குறிப்பாக. ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் உடஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ் ஃபேமிலி வந்தாச்சு. அப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை, அதுவும் ஒரு குழந்தை தான். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வெளியே போகிறாங்க, இந்த குழந்தை தனியாக இருக்குது, அலூஃபாக இருக்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குழந்தைக்கு இப்படி தான் வளர்க்கணும், இதை வந்து ஒரு மெஷின் மாதிரி வளர்க்க. இப்போ அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம்ல சார்? இல்லைங்களா? அதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸ் கிட்டன்னு மட்டும் சொல்கிறீங்க, பட் அடுத்த லெவல் போனீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்டேயும் வந்து முன்னாடி வந்து ஒரு வகுப்பு இருக்குது, 30 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த 30 மாணவர்கள் பற்றியும் எல்லாமே தெரியும். அவர் வந்து கரெக்டாக சாப்பிட்றாரா, டெய்லி வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, 2 நாள் ஏன் ஸ்கூலுக்கு வரல, வேறு ஏதாவது பிரச்சனையா, ஃபீஸ் கட்ட முடியலன்னு என்ன பிரச்சனை, அப்படி எல்லாமே தெரிஞ்ச ஒரு நிலைமை இருந்தது. அப்போ ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருந்தது, அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருந்தது. அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இப்போ கம்மியாகிட்டே வர்றதுனால ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றது, ஐயோ நம்மளை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, என்னை பேரண்ட்ஸும் வந்து கண்டுக்க மாட்டுறாங்க, என்னை டீச்சர்ஸும் கவனிக்க மாட்டுறாங்க, எனக்கு எங்கே ரெக்கக்னிஷன் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஏதாவது பண்ணுறது, இல்லை இது மாதிரியான ஒரு குரூப்பில் வந்து எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்னா அந்த குரூப்பில் போய் சேர்றது, இது வந்து தவறான வழிகளுக்கு அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ இது வரைக்கும் இந்த மாணவர்கள் ஏன் இதில் ட்ராப் ஆகுறாங்க, பேரண்ட்ஸுங்க அதுக்கு எப்படி காரணம், பள்ளி மாணவர்கள் ஏன் அல்லது கல்லூரி மாணவர்கள் ஏன் இந்த பழக்கத்துக்கு காரணம், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஒரு மாணவன் அதை பயன்படுத்துகிறான். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க பயன்படுத்துகிறவங்களும் தண்டிக்கப்படுவாங்கன்னு. இப்போ ஒரு மாணவன் வந்து ஏதோ ஒரு போதைப்பொருள், கொக்கைனோ அல்லது ஒரு வேறு ஏதோ பயன்படுத்துகிறான்னு வச்சுங்க, இல்லை கஞ்சா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இல்லை ப்ரௌன், அப்படி பயன்படுத்துகிற மாணவர்கள் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் வண்டி தான் கொடுப்பதா நாம் நினச்சிட்ருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பீங்க சார்? இல்லை, பயன்படுத்துகிற மாணவர்களுக்கு வந்து இப்போ ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக், என்ன ட்ரக்காக இருந்தாலும் வந்து அந்த கன்சம்ஷன்ன்ற அஃபென்ஸுக்கு வந்து 6 மாத சிறை தண்டனை கொடுக்குறாங்க. டிராஃபிக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி, அந்த நீங்கள் கடத்துகிற பொருளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி 20 வருடம் 10 வருடம் ஃபைன் அமௌண்ட்டு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சட்டப்படியாக வந்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மாணவன் போதைப்பொருளுக்கு அடிமையாகிட்டான், போதைப்பொருள் பயன்படுத்தினான் அப்படின்னா அவனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது?
இப்போ வந்து ஆல்கஹால் சிகரெட்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரும் கண்டுபிடிக்கலாம், கஞ்சாவில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மெல் வரும் கண்டுபிடிக்கலாம். வரக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ், பெரும்பாலான சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஸ்மெல் வராது. அதே மாதிரி ஒரு சிந்தட்டிக் ட்ரக்கும் என்னென்ன அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்னன்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பெற்றோருக்கோ ஒரு ஆசிரியருக்கோ சாத்தியம் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரே வழி அது என்னென்னா உங்களுக்கு பிஹேவியரல் சேஞ்ச் வழியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ரெகுலராக நல்லா படிச்சுட்டு இருக்கவன், ரெகுலராக நல்லா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கவன் திடீர்னு வரமாட்டேங்கிறான், இல்லை எடுத்தெறிஞ்சு பேசுகிறான், டைமுக்கு சாப்பிட்றதில்ல, அவன் வந்து ரூமில் வந்து தனிமையிலே இருக்கான், ஃப்ரெண்ட்ஸு கூட பேச மாட்டேங்கிறான், விளையாட போகிறதில்ல, மொபைல் ஃபோன்லேயே உட்காந்துட்டு இருக்கான். இது மாதிரியான பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இவன் வந்து ஓகே இப்போ தான் வந்து ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்கு இதாக இருக்கான். அவனை வந்து ஒரு குற்றவாளி போல் பார்க்காம நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி நார்மலாக பேசி என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அது கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் வந்து 18 வயது தாண்டிய நபர்கள் எல்லாருக்கும் NDPS ஆக்ட் படி கன்சம்ஷன் இருந்தாலும் தண்டனை இருக்குன்ற விஷயம் போய் சேர வேண்டியது அவசியம். 6 மாதம் கண்டிப்பாக. ஆமாம், அது பெயிலபிள் சார்? அது NDPS ஆக்ட் கீழே இருக்க எல்லா அஃபென்ஸுமே நான் பெயிலபிள் தான். அப்போ குறிப்பாக அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களும் இல்லை பயன்படுத்திட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது கைது செய்யப்படுவோம். 6 மாதம் கண்டிப்பாக மினிமம். அது அதுக்கப்புறம் வந்து நான் பெயிலபிள். அது பெயில் எடுக்க முடியாது. NCBயில் கைது செய்யப்பட்ட நபர்களில் டாக்டர்ஸும் இருக்காங்க. நாங்கள் டாக்டர்ஸ்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அவங்க ஜெயிலில் வந்து வந்துட்டு இப்போ கேஸை வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சமூகத்தில் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, சட்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவானது. NDPS ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கடுமையான சட்டம். ஒரு லீனியன்ட் வியூ எடுக்கணும்னா அது ஜட்ஜால் மட்டும்தான் எடுக்க முடியும், காவல்துறையால் எடுக்க முடியாது. ஓகே, நீங்கள் வந்து அரெஸ்ட்டு தான் பண்ண முடியும். நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் தான் எங்களோட வேலை. ஓகே, இப்போது இது பயன்படுத்துகிறவங்களுக்கு சார், இப்போ டிராஃபிக்கிங், இப்போ அவங்க கடத்திட்டு வராங்க, தெரியும் அவங்களுக்கு இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் இருக்குது? இப்போ பொசஷன், ஃபினான்சிங், டிராஃபிக்கிங் இது எல்லாத்தையுமே ஒரே செக்ஷன் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து குவான்டிட்டி வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டியும், கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் குவான்டிட்டி அது வந்து பொறுத்திருக்கு, ஒரு 6 மாதத்துலேருந்து 3 வருடம் அந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பட் கமர்ஷியல் குவான்டிட்டி நீங்கள் டிராஃபிக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பொருளாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், கஞ்சானா 20 கிலோ, LSGனா 0.1 கிராம் கமர்ஷியல் குவான்டிட்டி, வெறும் 0.1 கிராம், வெறும் ஒரு 4 ஸ்டாம்ப் சைஸில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து 0.1 கிராம் தாண்டிடும். அது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து குறைந்தபட்சம் வந்து 10 வருஷம். 0.1 கிராம். ஆமாம், 0.1 கிராம் ப்ளஸ் 1 lakh to 2 lakh ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. ஜட்ஜ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இதில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு 20 வருஷம் கூட தண்டனை கொடுக்கலாம். ரிப்பீட்டட் அஃபென்ஸ், ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது, இரண்டாவதாக ஒரு வழக்கில் வந்து திரும்ப கைது செய்யப்படுறீங்க அப்படின்னா உங்கள் மேல் வந்து மரண தண்டனை விதிப்பதற்கு கூட சட்டத்தில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்காது. அது மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த கேஸும் நடக்கல. ஆனால் உண்டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சட்டத்தில் இடம் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த கடத்திட்டு வராங்க, ஆனால் சில பேர் அப்பாவிகள் இருக்காங்களே சார். இப்போ நம்ம கோர்ட்டில் பார்க்குறோம், இந்த போதைப்பொருள் கடத்தல் கைது பண்ணி நீங்கள் கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறீங்க. ஆனால் சில பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அன்எம்ப்ளாய்டு யூத்து, இல்லை அவங்களுக்கு வழிகாட்டுதல் சரியாக இல்லை, இதில் பணம் நிறைய வருது, ஜாலியாக நல்ல ஹோட்டலில் தங்கலாம், நல்ல காரில் போகலாம், வசதி கம்ஃபர்ட் லைஃப்னும் பொழுது அவன் ஈர்க்கப்படுறான் இந்த கூட்டத்தால். ஏன்னா இது நிறைய அந்த நெட்வொர்க் இருக்கும், ஒரு ஆள் இருக்க மாட்டான், இதில் பல பேர் இருப்பான். அவன் யாரை நம்புகிறானோ அவன் இவனை ஏமாத்துறான்னு வச்சுங்களேன். இப்போ அவன் அதில் சிக்கிக்கிறான். அவனுக்கு அந்த விசாரணை போது இவன் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு தெரிய வருதுன்னு வச்சுங்க. அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கா அவங்கக்கிட்ட? அது கரிசனம் இருக்குமா? இதில் அப்பாவி நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து போதைப்பொருள் இருக்குதுன்னு தெரிஞ்சு பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும் அப்படின்னா வந்து, இப்போ வேலை வாய்ப்பு உனக்கு வந்து ரொம்ப புவரான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, உனக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டில் துபாயில் உனக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், உன்னோட பேப்பர்ஸ்லாம் கூடதுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு துபாய்க்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விசா எல்லாம் இது பண்ணிட்டு கிளம்புறப்ப, ஃப்ளைட் ஏறுறப்ப அவன் கையில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, நீ துபாயில் போய் இறங்குறப்ப ஒரு நபர் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் வருவார், அவர் கையில் வந்து இந்த பொருளை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இந்த நபரும் வந்து வேலைக்கு போகிற மாதிரியே வந்து சரி நம்மளுக்கு வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த நபர் ரொம்ப ட்ரஸ்டடான பர்சனு, அவர் யாருக்கோ ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுக்க சொல்கிறாரு, அதில் ஏதோ சாப்பாடு ஏதோ ஒன்று இருக்க போது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் துபாயில் வந்து போய் லேண்ட் ஆனவுடனே அங்கே இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேஸ் நிறையா நடக்குது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் சரி, வெளிநாட்டிலேருந்து இந்தியா வர்றவங்களும் சரி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தெரியாத நபர், அறிமுகம் இருந்த நபராக இருந்தாலும் சரி,
ஒரு பேகேஜ் உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேகேஜ்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் அதை வந்து வானூர்தி வழியாக எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுறதுன்றது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு வழக்கு பதிவாகி கரெக்டாக கண்ட்ரி தெரியல, தோஹான்னு நினைக்கிறேன், தோஹாவில் வந்து ஒரு நபர் இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சிடுறாங்க. அப்புறம் பல்வேறு ஏஜென்சி வாயிலாக அந்த நபர்களுடைய சொந்தக்காரங்க வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டார், ஒரு வேலைவாய்ப்புக்காக போகிறாரு, அப்போ வந்து கையில் யாரோ கொடுத்த பேக்கேஜ் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அந்த கேஸ் வந்து என்சிபிக்கு ரெஃபரன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஏஜென்சி கொடுத்து இந்த நபர் அப்பாவி அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் அவரை வந்து மீட்டு மறுபடியும் வந்து இந்தியா கூட்டு வர முடிஞ்சுது. ஸோ தவறு பண்ணால் உங்களுக்கு நாலேஜ் இல்லை, நான் வந்து யாரோ கொடுத்த பொருள் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா ஓகே, அதுக்கு வந்து சட்டத்தில் கொஞ்சம் ப்ரொவிஷன் இருக்குது, ஒரு லாங் ரான் ப்ராசஸ் தான். இருந்தாலும் எங்களால் வந்து சில உதவிகள் அவங்களுக்கு பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்ற பொருள் அது வந்து போதைப் பொருள் தான் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு வந்து 10,000 20,000 தராங்கன்றது தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டத்தில். உங்களுக்கு உங்களோட மைண்டில் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து உணர்வு அது இருக்குது, நம்ம பண்ணுறோம் தெரியும். பொருள் இந்த தவறு தான் பண்ணுறீங்க நீங்கள் தெரிஞ்சு பண்ணிங்கனாலும் எவ்வளோ தூரம் நீங்கள் இப்போ எனக்கு வந்து பெனிஃபிட்லாம் பெருசாக கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து கோர்ட்டு முன்னாடி வாதத்தை வச்சாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். இன்டென்ஷன் தப்பு. ஆமாம், அதுதான் இன்டென்ஷன் தப்புன்றப்ப இந்த கிரைம் வந்து இட் இஸ் அ கிரைம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி. இட் இஸ் நாட் அ கிரைம் அகெயின்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல். நீங்கள் கடத்தக்கூடிய 1 கிலோ போதைப் பொருளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள், பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள், இறக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால தான் சட்டம் வந்து இவ்வளோ கடுமையாக அவங்க மேலே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, ரொம்ப அருமை. அதாவது ஒரு நோயின்னு சொன்னால் அது தனி மனுஷனுக்கு உள்ளது, ஆனால் இது ஒரு சமூக நோய். இதுக்கு உடந்தையாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய, அப்போ வந்து எதாவது சொல்லுவாங்க, கொலை செய்கிறவனோட தூண்டுறவனுக்கு அதிகன்ற மாதிரி அதுக்கு ஒரு பார்ட் டைம் இருக்கிறதுன்றது அது அப்பாவே நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது கூட தப்பு. நாம் வேறு வழியில் திறந்து பார்க்கணும், இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லை நான் கொண்டு போகலன்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சொன்ன இதுவே ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் தான், அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது, எல்லாராலேயும் முடியாது. ஏன்னா இதுக்கான வக்கீல் வைக்கணும், அவனுக்கு ஃபீஸு, ஏற்கனவே அவன் வேலை தேடி போகிறான், அப்போ இது ஒரு செலவுன்னும் போது இந்த போராட்டமே ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ பார்த்துட்ருக்கிற நேயர்கள் வந்து தெரியாமல் கொண்டு போகிறது கூட தப்புன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது நீங்கள் சொன்ன ரொம்ப அருமையான இது. சரி, இப்போ இந்த போதைப் பொருளில் பல வகை இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட கேட்குற கேள்வி தான், ஆனால் நீங்கள் இந்த வழக்குகளெல்லாம் சந்திச்சிருக்கீங்க இந்த 2 வருஷத்தில். அப்புறம் L&Oவில் இருக்கும் போதும் நிறைய வழக்குகள் வந்திருக்கும். இந்த போதைப் பொருளில் நிறைய வகை இருக்குது. இதில் என்ன மாதிரி வகைகள் இருக்குது? இது எது ரொம்ப வந்து ஆபத்தானது? ஒரு இளைஞர்கள் வந்து இதை தொடவே கூடாது, தெரியாமல் ஏதோ ஒன்று அது ஏதோ சாதாரண விஷயத்தை பண்ணிட்டோம், இப்போது இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. அது எந்த மாதிரியான வகைகள் இருக்குது சார்? நீங்கள் எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணுறீங்க? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம இந்த கேள்விக்குள்ளே போவேணாம். ஏன்னா நீங்கள் வந்து அதில் ஓபியாய்ட்ஸு, ஸ்டிமுலன்ட்ஸ், ஹாலுசினோஜன் அப்படின்னு டெக்னிக்கலாக வேண்டாம், டெக்னிக்கலாக நம்ம போவேணாம். நம்ம வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ், நான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னால் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக வந்து வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே சிந்தட்டிக் ட்ரக்ஸ். நான் சிந்தட்டிக் அப்படின்னா வந்து காஞ்சா, ஓபியம் அப்படின்னு இயற்கையாக அந்த பிளான்ட்ஸ்லேருந்து வர்றது நான் சிந்தட்டிக்னு வச்சு அது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரக் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஃபேட்டாலிட்டி, இறப்பு சதவீதம் வந்து எந்த ட்ரக் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெராயின் அப்படின்ற ட்ரக்கில் தான் வந்து இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்குது. ஹெராயின் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் வட மாநிலங்கள். என்ன காரணம் அப்படின்னா ஹெராயின் அதிகமாக விளையக்கூடியது வந்து ஆப்கானிஸ்தான், அந்த இதில் வந்து ஓபிஎம் அதிகமாக விளையுது. ஓபிஎம்லேருந்து தான் வந்து ஹெராயின் தயாரிக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மூலமாக பஞ்சாப் பார்டர் வழியாக வந்து வர்றதுனால வட மாநிலங்களில் ஹெராயின் கன்சம்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து ஃபேட்டாலிட்டி ரொம்ப அதிகம். பட் எல்லா ட்ரக்ஸுமே வந்து ஓவர் டோஸ், உங்கள் பாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை வந்து ஒரு 1% அதிகமாக நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டாலும் வந்து இறப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ சில ட்ரக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்ட்டி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்ட்டியில் பயன்படுத்துறதுக்கு, பார்ட்டியில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, இல்லை வந்து ஒரு செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரியான சில ட்ரக்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த ட்ரக்ஸோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது, உங்களோட ஹார்ட் பீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும் உங்களோட செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் இது கிரியேட் பண்ணுது. ஆனால் இந்த ட்ரக்ஸுனால அப்படின்னா இது வந்து நல்ல விஷயம் தானே, எதுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி. ஸோ இது மாதிரியான உங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங், உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ்னால உங்களுக்கு இறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த ட்ரக்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் சில இளைஞர்கள் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆல்கஹாலும் எடுத்துகிட்டு இருப்பாங்க,
ட்ரக்ஸையும் பார்ட்டி நடுவில் எடுப்பாங்க. இது மாதிரியான காம்பினேஷன், காக்டெயில் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷன் சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எந்த ட்ரக்குமே ஓவர் டோஸ் ஆனால் இறப்பு தான். காஞ்சாலேருந்து, கொக்கைன்லேருந்து, MDMAலேருந்து எந்த ட்ரக் எடுத்தாலும் ஓவர் டோஸ் ஆனால் இறப்பு தான் கண்டிப்பாக. இறப்பு. இப்போ இது இவ்வளோ விஷயம் தெரியுது சார். ஆனால் இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வருது. இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க டாக்டர்ஸு, அதை பயன்படுத்தி கூட வந்து ட்ரக்ஸை வந்து வாங்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து சப்ளை பண்ணுறாங்க, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் வந்து வாங்கி ஒரு பியர் ப்ரெஷர்னால் பயன்படுத்துகிறோங்க நீங்கள் சொன்னீங்க. ஆனால் சில பேர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது அதை வச்சு வாங்குறாங்க. இதை எப்படி தடுக்க முடியும் சார்? இப்போ இது வந்து நீங்கள் அந்த மெடிக்கல் ஸ்டோர்ஸோ அல்லது செல்லர்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், செக் வைக்கலாம் இல்லையா அவங்களுக்கு? இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா வந்து ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் வாங்கக்கூடிய பெயின் கில்லர் மாதிரியான ட்ரக்லாம் வந்து அந்த கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து இதையும் மிஸ்யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக் அப்யூஸ்ன்றதை விட அந்த டேர்மை நம்ம ப்ராடன் பண்ணி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்ற இதுக்குள்ளே போயிடலாம் நம்ம இப்போ. ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸையும் வந்து பயன்படுத்தலாம். இப்போ ஒரு ஃபார்மசியும் வந்து எல்லாத்தையுமே வந்து தீவிரமாக வந்து நம்ம வந்து 1 by 1 கண்காணிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபார்மசி வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அதில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸை வந்து எப்படி விநியோகம் பண்ணுறதுக்கு உண்டான கோடிஃபைடு ரூல்ஸ் இருக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி வந்து சர்ப்ரைஸாக வந்து செக்ஸ் போகிறாங்க. அந்த ஃபார்மசியில் வந்து ரெஜிஸ்டர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்குறாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அவங்க மேலே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அந்த ஃபார்மசி வச்சிருக்கக்கூடிய நபரோட லைசன்ஸையும் வந்து ரத்து பண்ணுறாங்க. இப்போ இந்த வருடம் வந்து NCBயில் வந்து பாண்டிச்சேரியில் ஆரோவிலுக்கு மிக அருகில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இதே மாதிரியான ஒரு ஃபார்மசி ட்ராமடால்ன்ற ட்ரக்கை வந்து டிராஃபிக்கிங் பண்ணிருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பறிமுதல் பண்ணி நாங்கள் வழக்கு போட்டோம். வழக்கு போட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை நடக்கிறது ஒரு புறம், அந்த ஃபார்மசிக்கு உண்டான ஃபார்மசிஸ்ட் அந்த லைசன்ஸு, அந்த கடைக்கு உண்டான லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீடிங்ஸ் வந்து ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி எடுத்துகிட்டு இருக்கிறது மறுபுறம். ஸோ இந்த ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அவங்கள மானிட்டர் பண்ணுறது, ரீட்டைல் லெவலில், ஹோல்சேல் லெவலில் சப்ளை எப்படி வருது, அதை வந்து கரெக்டாக ஸ்டாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்களா, ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு விநியோகம் பண்ணுறாங்கன்றதை அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அருமை சார் இது. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் வாங்கிடலாம் அப்படின்னும் போது அந்த மெடிக்கல் ஷாப்பும் அதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்காங்க. ஏன்னா சில பேர் தெரிஞ்சே சில பேர்கிட்ட நல்ல பழக்கம் ஏற்படுது, அந்த இளைஞர்களுக்கு அவங்க கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று சார், இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து அடிக்கடி இந்த டோப் டெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, எங்கள் கோச் தான் வந்து இந்த இது வந்து எங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணிட்டோன்றாங்க. இப்போ அவங்க எப்படி சார், இப்போ சில நேரத்தில் இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம், அவங்கள எப்படி நீங்கள் நம்ம சட்டத்தில் எப்படி நடவடிக்கையாக எடுக்கிறாங்க அவங்க மேலே? இல்லை, இப்போ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்டெப்த்தாக போவாங்க. பட் ஓவராலாக சொல்லணும்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி கீழே இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம், அவங்கள பேன் பண்ணலாம். ஸோ பீரியாடிக்கலாக வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து அவங்களோட ரூல்ஸ்லாம் கம்ப்ளை பண்ணி அப்பப்போ இவங்களோட பிளட் சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ்க்கும் இடையில் வந்து என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ் தான் வந்து அந்த கோச் வந்து அது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாவோ ஒரு பெயின் கில்லராகவோ இல்லை ஒரு சீக்கிரமாக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கோ வந்து கொடுக்கக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸு கேட்டகரியில் வந்தது அப்படின்னா அது வந்து உங்கள் சாம்பிளில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அவங்க மேலே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பாடி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 இளைஞராக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க, அதாவது ஸ்போர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா எப்படி வந்து எங்கே நல்ல ட்ரைனிங் கிடைக்குது, யார் நல்ல கோச்சு, அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம உட்கொள்ளலாம், என்னென்ன வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸு, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட ரூல்ஸ் என்னன்றதையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப ஈஸி அது தெரிஞ்சுக்க எல்லாமே நெட்லேயே அவைலபிள் இருக்குது, வெப்சைட்டில். ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இப்போ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது இதான் காரணம், பேரண்ட்ஸும் ஒரு காரணம், அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸும் அது நடவடிக்கை எடுக்கணும், பொறுப்பாக நடந்துக்கணும். ஏன்னா இது ஒரு சமூக நோய், இதுக்கான என்ன தண்டனை? ஏன்னா எல்லாம் நினச்சிருந்தேன், இவ்வளோ நாள் எனக்கு கூட நினச்சிட்டு இருந்தால் அதை கடத்துறவனுக்கு தான் தண்டனை நினச்சிட்டு தான், ஆனால் அதை யூஸ் பண்ணுறவனுக்கும் 6 மாதம் மினிமம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதிலே இப்போ பாதி பயம் வந்திருக்கும். ஏன்னா கண்டுபிடிச்சா கண்டிப்பாக 6 மாதம். இது தான் ஃபேமிலிக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்க வெறும் பையன் வந்து பயன்படுத்துகிறான், அது அசிங்கமாக இருக்குன்றது தான் மறைச்சிருப்பாங்க. ஆனால் பையனுக்கு ஒரு தண்டனை இருக்குன்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இவ்வளோ விஷயத்தை நம்ம பேசணும் சார். நீங்கள் இந்த 2 வருஷத்தில்
நான் உங்களை ஒரு பர்சனலாக கேட்குறேன், உங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சஸ், இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் அது உங்களுக்கு மேலே இருப்பாங்க. இப்போ இந்த 2 இயர்ஸில் இந்த L&Oவில் இருந்ததுக்கும் இப்போ இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் இந்த கண்ட்ரோல் வரும்போது உங்களுக்கான சேலஞ்சஸ் எப்படி இருக்குது? ஏன்னா நாம் வெளியே இருந்த பக்கம் அவங்க தண்டிக்கிறதுக்கு தான் இருக்காங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க போலீஸு, இவ்வளோதான் மக்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் அரெஸ்ட் பண்ணுறோம், எந்த சூழலில் நீங்கள் மனநிலைமை எப்படி அவங்கள கைது பண்ணணும்? இப்போ சில நேரத்தில் ஒரு நல்ல ஃபேமிலி இல்லை ஒரு பையனை கைது பண்ணும்போது உங்களுக்கே ஒரு இது இருக்கும், ஏன்னா நம்ம பிரதர் மாதிரி இருக்கான், நம்ம மாமா பையன் மாதிரி இருக்கான்ற ஒரு உணர்வு இருக்கும் ஒரு போலீஸாக இருந்தாலும். அப்படியான சில விஷயங்களை உங்களுக்கு வந்திருக்கு அது மாதிரி? கண்டிப்பாக வந்திருக்கு. 2 வருஷத்தில் வந்து மிக முக்கியமாக எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றவாளிகள் வந்து காவல்துறையோட ஒரு படி மேலே இருக்கணும், அப்போ தான் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆக முடியுன்ற ஒரு மைண்ட் செட் எப்போதுமே இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து இந்த போதைப்பொருள் கடத்துறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. எந்த அளவுக்கு வந்து அவங்கள கன்சீல் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு நபரை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணால் கூட அவருக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து என்ன எவிடன்ஸ் வந்து கோர்ட்டில் வைக்கிறோமோ அதுதான் வந்து அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கும். ஸோ அந்த எவிடன்ஸ் எப்படி கன்சீல் பண்ணுறது முதலான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுப்பாங்க. அந்த எவிடன்ஸை அன்எர்த் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் பில்ட் பண்ணுறதுன்றது ஒரு மிகவும் ஒரு சவாலான விஷயம். அது வந்து நான் NCBயில் வந்து இந்த 2 வருஷமாக வந்து என்கவுண்டர் பண்ண விஷயத்தில் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டடான கல்லூரியில் படித்து ஒரு ரெப்யூட்டடான ஆர்கனைசேஷனில் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரை வந்து கைது பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்படுது. அந்த நபரை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு வந்து விசாரிக்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பல விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்க நபர் வந்து இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது ஒரு சவாலான விஷயம். குறிப்பாக நான் பெங்களூர் அடிஷ்னல் சார்ஜ் இருப்ப இந்த மாதிரி ஒரு நபர் வந்து கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ரெண்டாவது ஒரு கைது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயது இளைஞர் போதைப்பொருள் வந்து அப்ராட்லேருந்து வர வைக்கிறார் அவருக்காக. ஸோ அந்த நபரை கைது பண்ணுறோம். அந்த நபர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் பார்த்து போதைப்பொருளை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அவர் ஆர்டர் பண்ணுறாரு. அவரை விசாரிக்கும்போது இதுதான் சொல்கிறார், எனக்கு வந்து போதைப்பொருள் பயன்படுத்துறது வந்து சட்ட ரீதியாக வந்து தவறுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு OTTயில் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், அதை பார்த்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் மேல் வந்து வழக்கு போடுறோம். அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிற ஆர்குமெண்ட்டை ஜட்ஜு வந்து அக்செப்ட் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சின்ன தண்டனை கொடுத்து வெளியில் வந்தாலும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொசைட்டியில் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ முடியுமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது. நான் ஒரு லா என்ஃபோர்ஸராக இருந்தாலும் ஒரு பிரதர்லி அவரை பார்க்கும்போது அவர் திரும்ப அந்த சொசைட்டியில் ஒரு நார்மல் பர்சனாக இருப்பாரான்றது எனக்கு தெரியல. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், சவாலாகவும் இருக்கும். பட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜாப். ஆனால் சமூகமோ அல்லது பேரண்ட்ஸ் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு போலீஸோ அதை நடவடிக்கை ஏஜென்சி ஒரு வெறுப்பாக தான், ஒரு வில்லனாக தான் பார்ப்பாங்க. என்ன சார் நீங்கள் இதெல்லாம் மன்னிச்சிடக்கூடாதா, என் பையன் நான் பெரிய தப்பு பண்ணான், என் பொண்ணு அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டேன். உங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும், அந்த ஃபீல் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை வெளிக்காண வர முடியாது, ஏன்னா நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட்டுருக்கோம். ஆமாம், கரெக்ட் சார். இப்போது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கும். இப்போ முதல் விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க, கைது உண்டு, பயன்படுத்தணும் கைது உண்டு, கடத்துறவனுக்கு அதை விட அதிகபட்சத்தான தூக்கு தண்டனையே உண்டு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொன்னீங்க. இது கேட்டுட்ருப்பாங்க. இப்போ இந்த இளைஞர்கள் எப்படி நடந்துக்கணும், அதாவது இது எவ்வளோ ஒரு கொடுமையானது, இது தான் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான சிக்கல்களுக்கு ஆளாவாங்க அப்படின்றத ஒரு போலீஸ் அதிகாரியாக நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இளைஞர்களுக்கு அது ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லாமல், இளைஞர்கள் வந்து தன்னை வந்து ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக பார்க்காம நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர், இந்த சொசைட்டியில் ஒரு மெம்பர், நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கான்சிக்வன்ஸ் நம்ம ஃபேமிலிக்கோ அந்த சொசைட்டிக்கோ இருக்க போகுது அப்படின்றத உணர்ந்துட்டாங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் பண்ணுறதுக்கான தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வராது. ரெண்டாவது, சில இளைஞர்கள் வந்து இது மாதிரியான தவறுகள் வந்து என்னை சுற்றி நடக்குது, இதை வந்து நான் எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, இது மேலே நான் வந்து புகார் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு அதுக்காகவே வந்து மத்திய அரசு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அறிமுகப்படுத்த போகிறாங்க. 1933ன்ற 1933 இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களை சுற்றி வந்து இருக்கக்கூடிய போதைப்பொருள் சம்மந்தமாக அனானிமஸாக உங்களோட தகவல் வெளியில் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பரில் வந்து கால் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அடிக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாயிட்டீங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு நபர் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாயிட்டார் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்,
கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இந்த நம்பர் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணி மல்டி பர்பஸ் இது. மல்டி பர்பஸ், அதாவது கம்ப்ளைண்ட்ஸும் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலாம். ஆமாம், ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து அப்ரோச் பண்ணலாம். இந்த ஸ்கீம் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள், நான் வந்து பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தை அப்ரோச் பண்ணி புகார் கொடுக்க முடியல, இல்லை என்னோடய ஸ்கூலில் வந்து இல்லை காலேஜில் வந்து இதை வந்து சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுதான் வந்து தீர்வு. ஸோ இது மாதிரி வந்து நம்மளை சுற்றி என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸும் பண்ணலாம், அதை சால்வும் பண்ணலான்ற நம்பிக்கை வந்து இளைஞர்களுக்கு வந்துட்டாலே போகிறோம். நீங்கள் பேட்டி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், கவர்மெண்ட் மட்டுமே செயல்பட்டால் இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாது. சிவில் சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷனும் தேவை, கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் தேவை. 2 பேரும் சேர்ந்தால் தான் கண்டிப்பாக ட்ரக் ஃப்ரீ இந்தியான்ற ஒரு கனவை வந்து நம்மளால் அடைய முடியும். ஃபைனலாக இப்போ நாம் இது இந்தியாவுக்குள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் பல மாநிலங்கள், அது குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் இது அந்த ஊடுருவல் அதிகமாக இருக்கிறதுனால பயன்பாடும் அதிகமாக இருக்குது. இது உலகம் முழுவதும், நான் ஏற்கனவே சொன்ன சைனாவில் தான் இது பெரிய லீடராக இருந்தாங்க, அவங்க பயன்படுத்துறதுலேயே அதிகமாக இருந்தாங்க. இது பல நாடுகள், ஜெர்மன் இல்லை அமெரிக்கா போன்ற நாடுகள் இது பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது உலக அளவில் ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ அவங்க என்ன மாதிரி இது வரைக்கும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி அவேர்னஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க சார் உலக அளவில்? இப்போ இதில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் கிரைம்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், மெயினாக வந்து இப்போ குட் ப்ராக்டிசஸ், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய குட் ப்ராக்டிசஸ் இன்னொரு கண்ட்ரியில் இது பண்ணுறது, இல்லை ஒரு கண்ட்ரியில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீகர்சர் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீகர்சர் கெமிக்கல் வந்து போதைப்பொருள் பயன்படுத்துறதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருள். அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயோ இல்லை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்தியாவில் இது வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளமாக வரல. புதுசாக ஒரு ப்ரீகர்சர் கெமிக்கல் உருவாகும், அது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த ப்ரீகர்சர் கெமிக்கல் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து நோட்டிஃபை பண்ணுறது. இல்லை இப்போ கேரளாலேருந்து தோஹாவுக்கு ரெகுலராக போதைப்பொருள் கடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ கேரளாவும் இந்தியாவும் கத்தாரும் சேர்ந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மாக வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் பாடி வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இடையில் வந்து செயல்படுறாங்க. இந்த நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்க இந்த ஏஜென்சி தான் வந்து என்டிபிஎஸ் ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நோடல் ஏஜென்சி. இவங்க தான் வந்து இந்த ஐஎன்சிபி கூடயும் யுஎன்ஓடிசி கூடயும் ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுறது. அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ப்ரிவென்ஷனில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்படி ரெப்ளிகேட் பண்ண முடியுன்ற விஷயங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் லெவல்லையும் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்களோட லெவல்லையும் வந்து ரெகுலர் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது இல்லாமல் கன்வென்ஷன்ஸும் நடந்து அதோடைய விழிப்புணர்வு எடுத்துறாங்க, அங்கே சில முடிவுகளும் எடுக்கிறாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஏன்னா 61, 71, 88 பல கன்வென்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் கடத்தலை தடுப்பதற்கு. ஆமாம், இந்த கன்வென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ரெகுலராக மீட்டிங் நடக்கிறது. மெரிடைம் டிராஃபிக்கிங் எப்படி குறைக்கிறது, கன்வென்ஷன்ஸில் இருக்க புது சப்ஸ்டன்சஸ் வந்து பெனட்ரேட் ஆகாமல் இப்படி தடுக்கிறதுக்கான மீட்டிங்ஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயத்தை இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் சார். இது ஒரு ஓஷன், கடல் மாதிரியான விஷயம். ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம இன்றைக்கு இதை மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறடைய கடமை வந்து ஒரு மீடியாவுக்கு இருக்குது எங்களுக்கு. அதுதான் என்னுடைய முத்தாய்ப்பான கடைசி ஒரு சின்ன கேள்வி தான். இவ்வளோ விஷயத்தை நம்ம நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒரு போலீஸ் சைடில் எடுக்கிறீங்க, அல்லது அரசு சைட்லேருந்து நடவடிக்கைகள் இருக்குது, அல்லது சமூகமும் ஒத்துழைக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு செலுத்துகிறாங்க. இந்த அவேர்னஸை வந்து ஊடகம் சரியாக இளைஞர்களுக்கு அதை கொண்டு போயிருக்காங்களா? உங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள், எல்லாது இன்னும் என்ன செய்யணும் அந்த ஊடகம், பத்திரிக்கை ஆகட்டும் அல்லது எலக்ட்ரானிக் மீடியா எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதே இதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து ஒரு சாலை விதியை வந்து பின்பற்றாத ஒரு நபர் ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்றப்ப உயிரிழப்பு இல்லை காயங்கள் ஏற்படும் போது அது வந்து மீடியாவில் வந்து ரெகுலராக வருது. அதனால் வந்து சாலை விதிகளை வந்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து வருது எல்லாருக்குமே. ஆனால் ஒரு போதைப்பொருள் பயன்படுத்துறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது சரியான அளவில் ஊடகங்கள் பொதுமக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற கேள்வி தான் இந்த நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் நிறைய அதை செய்யணும். இப்போ நாங்கள் ஒரு பப்ளிக் ப்ராட்காஸ்டராக வந்து இதை நம்ம பண்ணுறோம் சார். ஆனால் இது கமர்ஷியல் பேசிஸில் வரும்பொழுது வந்து அவங்க இன்னும் நிறைய பண்ண, இது கமர்ஷியலாக பார்க்காம இது ஒரு நமக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்குது, நமக்கும் இந்த நாடு இந்த சமூகம் நல்லா இருக்கும், அது இருந்தால் தானே சார் இப்போ அது வரணும். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது உண்மைதான், அது ஏன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு அது இல்லை. இந்த மாதிரி சில நாட்களில் சில ஒர்க் ஷாப்பில் சில செமினாரில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு டார்கெட் ஆடியன்ஸோடு நம்ம அதை முடிச்சுக்கிறோம்.
ஆனால் இது ஒரு கடைக்கோடி இந்த கிராஸ் ரூட் லெவலில், ஏன்னா அந்த போதைப் பொருளுக்கு வந்து ஏழை பணக்காரன்னு கிடையாது, அந்த குரூப் சேர்றதை பொறுத்து தான். ஸோ அதை வந்து நாம் அதை செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை சமூகம் கடைப்பிடிக்கும், ஊடகவியலாளர் நாங்களும் இதை கொண்டு போவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் உங்கள் பணியை செய்யணும். இந்த டிபார்ட்மெண்ட் செய்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போன்றதை வந்து இந்த நாளில் நம்ம அது ஒரு நல்ல முடிவாக எடுப்போம்னு இந்த நிலையத்திற்கு வந்து இப்படிப்பட்ட சில விஷயங்கள், குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து எப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி தண்டனை இருக்குது, குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகிறது, அதனால் சமூகத்தில் அந்த குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்கன்னும் போது இது ஒரு தனி மனிதனோட பிரச்சனை இல்லை, இது ஒரு குடும்பம் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இதை ஒருங்கிணைந்து தான் நாம் இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும். போதைப் பொருள் கடத்துபவர்களையும் நாம் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்ற ஒரு செய்தியை சொன்னீங்க. நேயர்கள் பார்த்துட்ருக்காங்க. அவர்கள் சார்பாக, டிடி தமிழ் சார்பாக உங்களுக்கு நீங்கள் உள்ளார இருந்து எங்களோட இருந்து இந்த விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.